காங்கிரஸ் கட்சியில் மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் இப்போவும் ஏதாவது பேசாமல் இருக்காரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டலத்தில் எல்லாம் பதிவுகள் போடுறத கவனிச்சிட்டு இருக்கிறாங்க போல நம்ம ஆட்கள் போட்டுக்கிட்டு இருக்காரு. அச்சமில்லை நின்றும் போடுறாரு, வீழ்வேன் என்று நினைத்தாயோன்னு போடுறாரு. இந்த மாதிரிலாம் போடுறாருன்னு கேட்டால் பதில் சொன்னவர் சர்க்காசத்தின் உச்சத்தில் இருக்கார் போல. அவர் ஜாலியாக இருக்கார், மண்டே ரிலாக்ஸாக இருந்தால் அப்படி தான் பேச தோணும். அப்படி என்ன பேசியிருக்காரு, யார் அவர் பார்த்துருவோம் வாங்க. காங்கிரஸ் எம்பி கார்த்திக் சிதம்பரம் அவர் தான். அவர்கிட்ட தான் கேட்டாங்க, மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் இன்னும் இந்த மாதிரி பதிவெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டால், இப்போ பாரதியார் கவிதை போடுறது ஒன்றும் தப்பு இல்லையே, நல்ல விஷயம் தானே, பாரதியார் கவிதை போடக்கூடாதுன்னு எதுவும் இருக்கா, அவர் போட்டுக்கிட்டு இருக்காரு அவ்வளோதான், அவர் என்னத்தை எடுத்துக்கிறது நம்ம அப்படின்ற மாதிரி ஒரு பதிலை சொல்லியிருக்காரு கார்த்திக் சிதம்பரம் அவர்கள். பாரதியார் கவிதை போடுறதுல என்ன சர்ச்சைன்னு எனக்கு தெரியலையே. அவங்களுடைய கருத்தை போடுறாங்க, அதனால் அதில் ஒன்றும் ஒரு அரசியல் சர்ச்சை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலையே. அவருடைய பாரதியார் கவிதையை வெளியிடுறதில் என்னை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான சர்ச்சையும் இல்லை. அதில் வேற எந்த, அந்த கவிதை நல்ல கவிதை, அதை அவர் பிரபலப்படுத்துகிறாருன்னு தான் நான் எடுத்துக்கிறேன். அதுக்கடுத்தது ஆரம்பத்தில் கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் தான் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு ஆரம்பித்தார். ஸோ இது ஆரம்பிக்கும் போது எல்லாம் பேசினாங்க. அதுக்கப்புறம் இப்போ கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் அமைதியாக இருக்காரு, ஏன் கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் அமைதியாயிட்டாரு அப்படின்ற கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, நான் அமைதியெல்லாம் ஆகலை, நான் ஒரு சீக்வென்ஷியல் ஆர்டர் வச்சுருக்கேன். எப்படின்னா இதுக்கப்புறம் நடக்கணும் அப்படின்ட்டு முதல்ல என்னென்ன தொகுதி நம்ம கொடுக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம நிர்ணயிக்கணும் கூட்டணி பேச்சுவார்த்தையில். அதுக்கப்புறம் எந்த தொகுதி நமக்கு கொடுக்குறாங்க, இப்போ இத்தனை நம்பர், அப்புறம் இத்தனை நம்பருக்கு எந்தெந்த தொகுதி ஒதுக்கப்படுது அப்படிங்கிறது வேணும். அதில் யார் யார் வேட்பாளர்கள் நிறுத்த வைக்க போகிறோம் அது ஒன்று வேணும். அதுக்கப்புறமா தேர்தல் முடிவு வரணும். அதுக்கப்புறமா தான் இதெல்லாம் பேசணும். முதல்ல இதெல்லாம் நடக்கணும். இந்த சீக்வன்ஸில் ஏபிசிடி அப்படின்னு போகணுன்ற, நீங்கள் ஸ்ட்ரைட்டாக எஃப்க்கு போகணுன்னா எஃப்க்கு அப்புறமா போவோம், முதல்ல டிஇ வரைக்கும் போவோம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு கார்த்திக் சிதம்பரம் அவர்கள். அமைதியாவில் நான் சொல்கிறேனே, இது ஒரு புதிய சிந்தனையெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லா கட்சிக்கும் இருக்கிற யதார்த்த எதிர்பார்ப்பு தான். இப்போ நான் சொல்கிற சீக்வன்ஸ் நடைபெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். என்னுடைய சீக்வன்ஸ் என்ன, பேச்சுவார்த்தை நடக்கணும், எத்தனை தொகுதிகளை நிர்ணயம் பண்ணணும், எந்த தொகுதியை நிர்ணயம் பண்ணணும், நல்ல வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கணும், சிறந்த பிரச்சாரம் செய்யணும், தேர்தலை சந்திக்கணும், முடிவுகள் வரணும், அதுக்கப்புறம் அடுத்தது பார்த்துக்கலாம்.